ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லி இலை, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1/2 குடமிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வறுக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, மல்லி, பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 பேக்கெட் பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இதில் சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், குடமிளகாய், பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வெந்து வந்திருக்கு. எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம வறுத்த சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சாதான் பச்சை வாசனைலாம் போகும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் பன்னீருக்குள்ளெல்லாம் கிரேவி நல்லா இறங்கி டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மல்லி இலையை மேலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிளறி விட்டு எடுத்தோம்னா நமக்கு கடாய் பன்னீர் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது பூரி, சப்பாத்திக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.